வரும்படியாக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே இந்த அதிகால ஆராதனை எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, பாவங்கள் சாபங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வார்த்தை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், தீனிய கீர்த்தி இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், தீனிய கீர்த்தி இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீங்கிடும், சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய கீர்த்தி இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய கீர்த்தி இதுவே சட்டம். ஊக்கத்துடனே போற்றுகமா, வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய கீர்த்தி இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜீவிய கீர்த்தி இதுவே சட்டம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, இந்த முதல் மாதத்திலே எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடுத்த ஆராதனைகளுக்காக நன்றி, செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த அதிகாலை ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உற்சாகத்தோடு நாங்கள் இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. கிறிஸ்துவ ஆனந்த கீதங்களில் இருந்து இரண்டாவது பாடலை பாடுவோம். தேடுங்கள் கண்டடைவீர் தேவனின் தூய திருமுகம் காண தேடுவோம் அதிகாலமே என்றதான பாடல். தேவனின் தூய
புதிய கிருபை பொழிஞ்சிடுதே. நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கு. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வானசுரர்கள் பார்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஒன்று நீரோடு கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஒன்று நீரோடு கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காற்றில் கதறி கானகமோடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். காற்றில் கதறி கானகமோடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். தாகம் தீர்க்கும் ஜீவன் தண்ணீரம் தற்பரனே சுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவன் தண்ணீரம் தற்பரனே சுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றும் கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றும் கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரின் காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரின் காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த நுதடும் நொந்தனை போற்றும் என் கரங்கள் புரிந்தே வணங்கும். எந்த நுதடும் நொந்தனை போற்றும் என் கரங்கள் புரிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்ட
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்ணை மூடி நம்மள ஆண்டவரே நம் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாங்கள் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வருடத்தை துவங்கினோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இதன் முதல் மாதத்திலே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்கிறத நாங்கள் காண்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருவின் போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் எங்களை வழி நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க ஆத்மாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படியாக ஒரு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வீண் சிந்தனைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட பழக்கங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாகும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த சபையை நாங்கள் உற்சாகத்தோடு கட்டும்படி கிருபை கொடுங்கப்பா. எங்கள் ஆத்மாவை பரிசுத்தமாக வைத்து எங்கள் சபையை நாங்கள் கட்டும்படி ஒரு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவே, இந்த வருடத்திலே நீங்கள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நீங்கள் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்துகிற தெய்வமே உமக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சபையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கான சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஏசப்பா. நீ இருக்கிற இடத்துல நிரம்பி வழியும்படியாக ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீ இருக்கிற இடத்துல நிறைய ஆத்மாக்கள் நாங்கள் சந்திக்கும்படியாக கிருபை கொடுங்கப்பா. சோம்பேறித்தனமா இல்லாமல் உற்சாகத்தோடு ஊழியங்களை செய்யும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, உற்சாகத்தோடு ஊழியத்துக்கு நாங்கள் துணையாய் நிற்கும்படி கிருபை கொடுங்கப்பா. உற்சாகத்தோடு ஆண்டவரே சபை ஊழியத்துக்காக காணிக்கை கொடுக்கும்படி ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்கப்பா. இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. என் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள ஆசைகள், வேதனைகள் எல்லாத்தையும் மீது அறிவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அது எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் என் உள்ளத்தில் உள்ள எல்லா வேதனைகளிலிருந்தும் எனக்கு சமாதானம் கொடுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள தேவைகள், வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றினே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏற்ற வேளையிலே ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபையே எங்களை வழிநடத்தி தாங்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கே ஏசப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். கிருபையே எங்களை வழி நடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குதே ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு காலையில் கேட்க போற ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாசத்துக்கான வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிங்க. நீங்க கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காக நாங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு பேசுங்க. எங்க ஆத்மாவை நாங்கள் பாதுகாப்பா வைத்துக் கொள்ளும்படியாக ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்க ஆத்மாவை நாங்கள் பாதுகாப்பா வைத்துக் கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேலையை ஆண்டவரை குளிர் என்று நாங்கள் வீட்டில் தூங்கி கொண்டிருக்காமல் ஆண்டவரை உற்சாகத்தோடு எழுந்து வந்து ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்திலே இந்த முதல் நாளிலே இருக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் ஒரு சாட்சியா இருக்கும்படி ஜீவிக்கும்படி என்னை கிருபையாக வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் சமூகத்தில் ஒரு சாட்சியா இருக்கும்படி கிருபையாக வழி நடத்துங்க. நாங்க பார்க்கிற வேலை ஸ்தலத்திலே என்னை சாட்சியாய் வைங்க ஆண்டவரே. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சாட்சியாய் வைங்க ஆண்டவரே. என்னை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். உள்ளத்தில் உள்ள ஆண்டவரே இச்சைகள், போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை தாருங்க ஆண்டவரே. உலகத்தனமான இச்சைகள் எல்லாத்திலிருந்து விடுதலை தாருங்க ஆண்டவரே. உடல் ரீதியான இச்சைகள் எல்லாத்திலிருந்து விடுதலை தாருங்கப்பா. உண்மையே நாடி வந்திருக்கிறோம் ஏசப்பா. உண்மையே நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு என்னை எப்படி எடுத்து பயன்படுத்த வேண்டுமோ அதன்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியத்தில் என்னோட பங்கு இருக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்மாக்களுக்காக ஆத்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்ம பாரத்தோடு ஆண்டவரே ஜெபம் பண்ணும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பா வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியத்தை ஆண்டவரே கண்மணி போல பாதுகாப்பா வைத்தீரே. ஸ்தோத்திரம்.
எந்த இடத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதபடி உற்சாகத்தோடு உழைத்து செய்யும்படி கிருபை கொடுத்தக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பத்திரிகை உழைத்து ஆசீர்வதித்தக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நேற்று அதிசயமாய் ஆச்சரியமாக எல்லா ப்ரூஃபை கரெக்ஷன் பண்ணி இயேசுவே நேற்றே இந்த பத்திரிகை வெளியிடும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல உள்ள வசனங்களையும் ஆண்டவரே, அதுல உள்ள செய்திகள் மூலமாக ஒவ்வொரு ஆத்துமாக்கள் தொடப்படும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. சபையில் உள்ள எல்லா பண தேவைகளையும் அறிவீரப்பா. ஒரு குறைவும் இல்லாமல் இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினீரே, அதற்கான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில் நாங்கள் பாடும்படியாகவும் எங்கள் ஆத்மாவை நாங்கள் தேடும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலையிலே உங்கள் சமூகத்தில் வந்து இருக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் கேட்க போற தேவ செய்தியும் வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க, அதன் மூலமாக எங்களோட பேசுங்க. துதிக்கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம இந்த நேரா இந்த வாக்குத்த செய்திக்கு கடந்து போயிடலாம். பாஸ்டர்மார்களுக்கு வந்து நாம் ஆண்டவர் கொடுத்த நல்ல அந்த வார்த்தையை நம்மளுக்கு வாக்குத்தத்தை இந்த நேரத்தில் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய அந்த 2வது மாதத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூட கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை இந்த வேளையிலே நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே 1வது நாளிலே அந்த காலையிலே உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. இந்த வசனத்தினால் எங்களோடு இடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படிங்கிறதான வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உச்சிதமான கோதுமைனா என்ன, கண்மலையின் தேன்னா என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த வேளையிலே நாம் தியானிக்க போறோம். கோதுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு சாப்பிடுகிற ஒரு ஆகாரம். இஸ்ரவேல் புத்திரருக்கு வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும்போது தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த மன்னா தூதர்களின் அப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த தூதர்களின் அப்பத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக வனாந்தரத்திலே அவர்களுக்கு கொடுத்தார். அதை அவர்கள் புசித்து அவங்க அந்த வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். அவர்கள் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ஆகாரம் அந்த மன்னாவாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தண்ணியை கண்மலையிலிருந்து கற்றுக் கொடுத்தார். அப்படி அந்த கண்மலையின் தண்ணீரை அவங்க குடிச்சாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார். இந்த ரெண்டுமே யாராலும் செய்யக்கூடாத காரியம். அப்படிப்பட்டதான ஒரு அதிசயமான காரியத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரம் செய்து கர்த்தர் அவர்களை வழிநடத்தினார். வேற யாருக்கும் வானத்திலிருந்து மன்னா வந்த மாதிரி தெரியல, வரல. அதே மாதிரி
ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல தான் போய் அவங்க அந்த தண்ணியை குடிப்பாங்களே ஒழிய தண்ணி அவங்களுக்காக எங்க இருந்து வராது. கண்மலை அடிச்ச உடனே அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது அப்படின்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேற யாருக்கும் நடந்தது கிடையாது. எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா அவங்க குடிச்சிட்டு போவாங்க. அப்படிதான் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரம் தேவன் ஒரு வித்தியாசமான வழியிலே அவர்களை நடத்தினார். வானத்தில் இருந்த மன்னா இறங்கி வந்துச்சு, அது மாதிரி கண்மலையிலிருந்து தண்ணீர் கிடைச்சு. இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா உச்சிதமான கோதுமைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றார். இந்த வசனத்தை குறித்து நீங்க பார்க்கும்போது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டு, கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு பொருள். அப்போ அந்த கோதுமையை அவர் எப்படி சேர்ப்பாராம்? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடை அப்படின்னு சொன்னா அந்த கோதுமையெல்லாம் அறுத்து ஒரு இடத்துல வச்சு அதை நல்லா படைப்பாங்க. படைச்சும் போது அதில் இருக்கிறதான அந்த பதர் எல்லாம் போயிடும். எல்லாம் போன பிற்பாடு நல்ல மணிகளை மாத்திரம்தான் அவங்க அந்த களஞ்சியத்தில் சேர்ப்பாங்க. மற்ற எல்லாமே போயிடும். அவைகளை எல்லாம் சுட்டெரிப்பான்னு சொல்லியிருக்கு. இது என்னத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அவருடைய பரிசுத்தவான்களை தேவன் களஞ்சியத்திலே சேர்க்கிற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் கொண்டு போய் அந்த களஞ்சியத்திலேயே சேர்க்கிறார். அப்போ இந்த உலகத்துல இருக்கும்போது தெரியாது, எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். கோதுமை கூட தூசிகள், நம்ம சில நேரம் கடையில் வாங்குற கோதுமையை கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தூசிகள் போகும். சில கோதுமைகள் நல்ல மணிமணியாக இருக்கும். அப்போ அதெல்லாம் சுத்தமாக்கப்பட்டது, இது சுத்தமாக்கப்படாது. இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஆனால் ஒரு சிலர் தான் மணியாக இருக்கிறாங்க, மற்றவங்கலாம் பதராக இருக்காங்க. அப்போ அவரு தம்முடைய களஞ்சியத்துல சேர்க்கும் போது எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் சேர்க்கிறது அல்ல. அவர் என்ன செய்வாராம்? படைப்பாராம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட முடியாது, அவருடைய வருகையில போக முடியாது. அதுக்கு முன்னதாக அவர் உட்கார்ந்து படைப்பாராம். படைக்கும் போது எல்லா விதமான பதர்களும் போயிடும். அதை எல்லாத்தையும் அப்படியே போட்டா கூட அது அங்காங்க பறந்துட்டு கிடக்கும். எல்லாத்தையும் சுட்டரிச்சிருவார். இந்த களஞ்சியத்துல மணிகளை மாத்திரம் சேர்ப்போம். அப்ப இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த கோதுமை மணி பரிசுத்தவான்களை குறிக்கிறது. அப்படிப்பட்டதான் இன்னொரு வசனம் கூட ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சல்லடைய வச்சு அரிச்சு எடுப்பார். அவர் சல்லடைய வச்சு கோதுமை மணிகளை அரிச்சு சலிச்சு எடுப்பாராம். சலிச்சு எடுக்கும்போது ஒரு கோதுமை மணி கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, தேவன் எவ்வளவாய் அவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அந்த விதமாய் உருவாக்கி அவங்க வாழ்க்கையில எந்த விதமான தூசி துரும்பும் இல்லாதபடி ஆக்கி அவர்களை பூஷிக்கிறார், அவர்களை தம்முடைய களஞ்சியத்திலே சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கான்? உச்சிதமான கோதுமையினால் அவர்களை பூஷி. அப்போ உச்சிதமான கோதுமைனா என்ன அப்படின்னு சொன்னா,
பாருங்க, உன்னத பாட்டின் புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்று, மாதுளை செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். இது யார் சொல்றான்னா, மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்றான். என் நேசத்தின் உச்சிதம் எங்க இருக்குது, நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், அதை உமக்கு தருவேன். இது மணவாட்டி ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்கள். அந்த ஆத்துமாக்களை உமக்கு தருவேன், என் நேசத்தின் உச்சிதம் அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த இடத்துல பாருங்க, உச்சிதமான கோதுமை, அந்த ஆண்டவரால் விரும்பப்படத்தக்கதான நல்ல மணிகளாக, நல்ல களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற மணிகளான பரிசுத்தவான்களை குறிக்கிறது. அப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களை ஆண்டவர், பரிசுத்தவான்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல கிருபை. அதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவர்கள் மூலமாக அநேக காரியங்கள் நமக்கு நடக்குது. அவர்கள் மூலமாக நாம் போஷிக்கப்படுகிறோம். என்னத்தை போஷிக்கப்படுகிறோம்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய வசனம், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நாம் கேட்டு கர்த்தருக்குள்ள பலப்படுறோம். வேதத்தை சொல்லிப்பாங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் மன்னா. அவரை நாம் புசிக்கும் போது, இந்த மன்னாவை புசிக்கிற ஒரு காலம் மரணமடையான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல இந்த உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை போஷிப்பேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய ஆழமான சத்தியம். அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக தேவ பிள்ளைகளை தேவன் மாற்ற விரும்புகிறார். நமக்கு ஒரு உயிர்மீட்சியை கொடுத்து, நமக்கு ஒரு தேவ அன்பை நம்ம இருதயத்துக்குள்ள ஊற்றி, இந்த மாதத்துல தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போக விரும்புகிறார். ஏதோ உலகத்துல உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன் கூட இருப்பாரு, உனக்கு அதை தருவாரு இதை தருவாருன்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லலாம். இதெல்லாம் உலகத்தோடு முடிஞ்சு போற காரியம். எவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாலும் அவைகள் எல்லாமே இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா பரம ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவேன்னு சொன்னார்னா அது ஒரு மேன்மையான அனுபவம். அப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உச்சிதமான கோதுமையாகிய பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ளும்படியாக வருகிறார். இதுதான் அவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம். அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்கிறான்னா, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்றார். கண்மலையின் தேன் அப்படின்னு நான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க. 19ஆம் சங்கீதம் 9-10 வாசிங்க. சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்போட்டிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் அது தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேனை விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப சுவையா இருக்கும். அது நம்முடைய சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். என்னென்ன வியாதி எல்லாமோ அந்த தேன் குணமாக்கக்கூடியது. அதை போல தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு தேனை போல இருக்கு.
இந்த வசனத்துல அநேக சாட்சிகள், நியாயங்கள், கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் அடங்கி இருக்குது. இந்த கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் அடங்கி இருப்பதுதான் தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இந்த வசனத்தை பால்னு சொல்லியிருக்கு. திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த வசனத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தவுடனே அதை புசித்தேன் அப்படின்னு சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சொல்றார். அப்போ இந்த மாதிரி அது மேல ஒரு தாகம், அது மேல ஒரு வாஞ்சை. இந்த வேதத்தை நம்ம ஏதோ ஒண்ணுன்னு நினைக்க கூடாது. இதை வாசித்தா கண்டிப்பா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இதை வாசிக்கிறவர்களும், இதை கேட்கிறவர்களும், இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கு. வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன். அப்போ அந்த வசனத்தை குறித்து நீங்க பார்க்கும்போது அது வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாக. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கணும். தினமும் தேவனுடைய வசனத்தை வாசிங்க. எப்படியாவது கொஞ்ச நேரம் ஒதுக்கி, எவ்வளவோ வேலைகளுக்கு நம்ம நேரம் கொடுக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். இந்த தேவனுடைய வசனத்தை வாசிங்க. அது சில நேரத்தில் நமக்கு புரியவே புரியாது. நீங்க எத்தனையோ கதை புஸ்தகங்களை நீங்க படிச்சிருக்கலாம். அது ஒரு தடவை வாசித்த பிறகு திரும்ப நம்ம அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு மனசே வராது. ஏன்னா அது எல்லா கதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது படிக்கும்போது ஆமாம் இதுக்கப்புறம் இதுதான், இதுக்கப்புறம் இதுதான் சொல்லி தெரியும். அதிகமா ஒரு கதை புஸ்தகத்தை எடுத்து நம்ம திருப்பி படிக்க மாட்டோம். ஆனா அந்த வேத வசனத்தை நீங்க எத்தனை முறை படிச்சாலும் அது புதுசாக தான் இருக்கும். அது ஒன்றும் நமக்கு தெரியவே தெரியாது. ஒவ்வொரு வசனங்களும் புதிதாக, இப்படி ஒரு வசனம் இருக்கா, இது நான் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே, நான் வாசித்ததே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேவனுடைய வசனம் ஒரு பொக்கிஷம் போல தேவன் நம்முடைய கரங்கள்ல கொடுத்துருக்கிறார். இதுல இருக்கிற ஒண்ணு கூட தேவையில்லாததே இல்லை. இதுல சொல்லுவாங்க, மீன்ல முள்ள இருக்கிற மாதிரி நம்ம தேவையானதை எடுத்துட்டு மற்றதெல்லாம் தூக்கி தூர போட்டுருணும். அப்படி தூர போடக்கூடிய ஒரு வசனம் கூட அந்த வேதத்தில் இல்லவே இல்லை. எல்லா வசனங்களும் நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமானவைகளாகவே எழுதப்பட்டிருக்கு. அதனால இதை வாசிச்சாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். அது எப்படி வரும், எங்கிருந்து வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது வரும், கண்டிப்பா வரும். நீங்க தேவனுடைய வசனத்தை எப்படியாவது ஒரு 5 நிமிஷமாவது செலவழிச்சு வாசித்துருங்க. அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். சில நேரம் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பைபிள் படிக்கலாம்னு நினைச்சோம்னா முடியவே முடியாது. பல இடரல்கள் வந்துகிட்டே இருக்கும். காலைல எந்திரிச்சோன்னு முதல் வேலையா தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசித்தது. அதை வாசிட்டீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கும். இது ஒரு பரிசுத்த வேதாகம். இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்க கூடாத அளவுக்கு அநேக தடைகள் உண்டாகுது. என்ன தடை? நம்ம அப்படி சொல்லுவோம், எனக்கு ரொம்ப தடையா இருக்கு, சர்ச்சுக்கு போறதுக்கே முடியல. ஏன் முடியல? நம்ம உள்ளத்துக்குள்ள மனசு, நமக்குள்ளாக உண்டாகிற சோம்பேறித்தனம், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நம்ம உள்ளுக்குள்ள குடிகொண்டு இருக்கு. அதனால ஆண்டவருடைய சமூகம் நமக்கு பெருசா தெரியவே இல்லை. கர்த்தருடைய சமூகம் பெருசா தெரியாததுனால அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துகிட்டே போறோம். அது எப்படி இழக்கிறோம் தெரியல. நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் வாரேன், நானும் நல்லா பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், தசம் பாவம் கொடுக்குறேன், எனக்கே ஆசீர்வாதம் இல்லைன்னு கேட்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. ஆண்டவருடைய சமூகம் வெறுப்பா இருக்கு. இன்னைக்கு போகணுமே, இன்னைக்கு நம்ம காரியத்தை செய்ய முடியாதே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு, இப்படிப்பட்ட அநேக குழப்பங்கள். கர்த்தருடைய நாள மனமகிழ்ச்சி
மகிழ்ச்சியின் நாளாக, அந்த நாளை சந்தோஷமான நாளாய் நீ எண்ணுவாய். ஆனால் பூமியிலே உயர்ந்த இடங்கள்ல உன்னை வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உயர்ந்த இடம் நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நம்ம சாதாரண காரியத்தை செய்யல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுக்கல, அதை ஒரு மனமகிழ்ச்சி நாளா நம்ம நினைக்கல, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம ஆவலோடு ஓடி போகல, ஏதோ போகணும், ஏதோ கஷ்டப்பட்டு போறோம். இப்படி இருக்கிற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வாஞ்சைகளையும் தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து அதுக்கு தக்கபடிதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம ஒன்றும் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அதை தேடி நமக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம உழைக்க வேண்டியதும் இல்லை. இப்படியெல்லாம் நம்ம செஞ்சா கொஞ்சம் காசு வந்துடாதா, இப்படியெல்லாம் நம்ம பண்ணுனா நம்ம தேவை சந்திக்கப்படாதான்னு சொல்லி நம்ம அநேக வழிமுறைகளை தேடுறோமே ஒழிய கர்த்தரை தேடுறது. ஆண்டவரை கனம் பண்ணி பாருங்க, ஆண்டவரை தேடி பாருங்க, ஆசீர்வாதம் உங்களுக்கு தானாக தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும். அது எப்படி வரும்னே தெரியாது. இப்படியே போயிட்டு இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட வாலிப பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தை ரொம்ப அதிகமாக நேசிப்பேன். ஒரு சின்ன ஜெபம் எங்கள் சர்ச்சில் வச்சா கூட முதல் ஆளாக ஃபஸ்ட்டில் போய் உட்காந்துருவேன் அந்த ஜெபத்தில். அங்கேயும் ரொம்ப ஆத்துமாக்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் வந்தாலும் அந்த சர்ச்சை பெருக்கி சுத்தம் பண்ணி பாய் போட்டு அதில் போய் உட்காந்து இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய வாஞ்சியாக இருந்தது. அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா செவலையும் இந்த கேலண்டரில் இருக்கிற வசனத்தெல்லாம் அட்டை அழகாக நான் செய்வேன். வீட்டிலேயே உட்காந்து அதுக்கு அட்டை வாங்கி பேப்பர் வாங்கி எல்லாம் போட்டு செஞ்சு எங்கள் சர்ச்சுக்குள்ளே நானே வசனமெல்லாம் போய் தொங்க போடுவேன். ஏன்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ வாஞ்சேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், என்னென்னலாம் செய்ய முடியுமோ அப்படி போய் நான் செஞ்சுட்டு. அப்போ எங்கள் வீட்டில் பயங்கர கஷ்டம். எங்கள் அம்மா மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, என் தம்பி வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லா காசையும் அவங்க அனுப்பிடுவாங்க. வீட்டில் எங்களுக்கு சாப்பிட்றது கூட ஆகாரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போது ஒரு தடவை நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தோம், தூத்துக்குடியில் ஏதோ ஒரு இடத்துல நிறைய ஆள் எடுக்கிறாங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்களும் அந்த வேலைக்கு போனால் உனக்கும் நல்லா சம்பளம் கிடைக்கும், நீங்களும் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் கூட மனசுக்குள்ளே சரி போகலாம், நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்கேன், நெருக்கம் இருக்கேன், அதனால் நம்மளும் என்ன செய்வோம், போய் அந்த சும்மா அந்த வேலையை செய்ய எல்லாரும் போகிறாங்க, அவங்க கூட போய் நம்மளும் செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வருமே, நமக்கும் கொஞ்சம் காசு கிடைக்குமே எண்ணம் வந்துச்சு. ஆனால் முழுமையாக வரலை. அதுக்கு ஒழுங்காக சர்ச்சுக்கு போக முடியாது, இந்த கூட்டங்கள்லாம் அட்டன் பண்ண முடியாது, இப்படிங்கிற எண்ணமும் எனக்குள்ள இருந்துச்சு. உடனே அந்த ஃபார்மெல்லாம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடும் கொண்டு போனோம். அந்த பாஸ்டர் அதை கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே அவருக்கு முற்றிலும் இஷ்டமே இல்லை, அதனால் அவர் கையை வச்சு ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா செய்யும், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு ஜோம் பண்ணாரு. அப்படின்னு ஜோம் பண்ணி கொடுத்தாரு. என் அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, இவங்ககிட்ட வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு கொசு தட்டிக்கிட்டே இருந்தால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாருப்பா பாஸ்டர் என்னப்பா இப்படி ஜோம் பண்ணுறாங்க, சித்தமானா நடக்கட்டும், இல்லைன்னா வேண்டான்னு ஏன்ப்பா அவர் சொல்கிறார். அதே மாதிரி அது கிடைக்கவும் இல்லை, நான் போகவும் இல்லை. எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கும் போதெல்லாம் பிடிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், கர்த்தர் எங்களை நடத்தினார். ஆண்டோடைய சமூகத்துக்கு ஒழுங்காக போக ஆரம்பித்தோம். எப்படியெல்லாமோ ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் எங்களை நடத்தினார். தேவன் எங்களை நடத்தினாலும் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு இருந்த எல்லா வறுமையும் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். செய்தது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை விருப்பத்தோடு கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு தேனை போல இருக்குன்னு சொல்லி அந்த வசனத்தை வந்து நான் வீட்டில் உட்கார்ந்து என்னுடைய நோட்டாக எழுதி வச்சுருக்கேன். அவங்க அந்த சர்ச்சில் பண்ணுற பிரசங்கத்தை அந்த அளவுக்கு ஒரு வாஞ்சிய கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதில் பலப்படணுங்கிற ஒரு வாஞ்சியத்தான் இருந்துச்சு. அவருடைய வேற வாஞ்சி எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி
ட்ரெஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அங்கே போனேன் இங்கே போனங்கிற எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அந்த ஒரே ஒரு ஆசை ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான காரியங்களை நமக்கு கொடுக்கும். அதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவன். மூணாவது அவர் சொல்றார் கை கொள்ளு. முதல்ல வாசி, அது கேளு, அதுக்கு பிறகு கை கொள்ளு. அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றணும். இந்த வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுதா, இன்னைக்கு செய், ஞாயிற்றுக்கிழமையாச்சா ஆராதனைக்கு போவோம், இப்படி ஒன்று சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைய இருக்கு. ரட்சிக்க போகணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும், கர்த்தருக்காக இந்த உலகத்துல வாழணுங்கிற அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு அவைகளை நாம் கை கொண்டு ஜீவிப்போம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர் ஸ்தலங்களிலேயே நிற்கும்படியா உதவி செய்வார். அவர் இந்த வருஷத்துல இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாகும். கண்மலை அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவ. அவர் தான் ஞான கண்மலை. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டது. இந்த வசனத்தை நம்ம வாசித்து கேட்டு அதை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மை நேர்மையாக கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்றார். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். உச்சிதமான கோதுமையினால் நம்மை ஒரு பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றி அவருடைய வாயிலிருந்து வருகிற வசனத்தினால நம்மளை பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்துக்குள்ளாக இந்த மாதத்துல உங்களை நான் நடத்துவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் எப்படி நடத்த போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் கொடுத்த வசனம் அதன்படி இந்த மாதத்துல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவருடைய வருகைக்காக நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட நல்ல கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லோடு துதிக்கிறப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியில் வர உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளாக இந்த மாதத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கோதுமை மணிகளை ஆண்டவரே உங்களுடைய களஞ்சியத்திலே நீர் சேர்த்து அதை சுத்தப்படுத்தி சேர்க்கிறீரப்பா. அதுபோல நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கி இந்த மாதத்திலே எங்களை ஒரு புதிய ஜீவனுக்குள்ளாக புதிதான அனுபவத்துக்குள்ளாக நீர் எங்களை பலப்படுத்த விரும்புகிறீர். அதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வழியிலே நாங்கள் கர்த்தாவை கடந்து போக எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவீரா. பதறான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படாத பிடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உச்சிதமான கோதுமை மணிகளாய் காணப்பட உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமா. Hallelujah, 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 hallelujah.